சீதையை தூக்கி சென்றவன் ஸ்ரீராமனால் கொல்லப்பட்டவன். 3 வரிகளுக்குள் என் வரலாற்றை முடித்து காட்டுபவர்களே ராவணன், ராவணேஸ்வரன் பேசுகிறேன். ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்னவா? ராவண ராஜ்யம் தெரியுமா? என் கோட்டை சுவற்றை தாண்டுவதற்கு வெளிச்சம் காற்று என் காலன் கூட நடுங்குவான். சொன்னது நான் கிடையாது, எதிராளி அனுமன். என்னுடைய நகரத்தை சுத்தம் செய்வது நான் வென்றெடுத்த தேவாதி தேவர்கள். ஆனால் பாவம் என்னுடைய மக்கள், அவர்களுக்கு கொண்டாட்டம் என்றால் தெரியாது. காரணம், உலகத்தில் கவலை என்று ஒன்று இருப்பது தெரிந்தால் தானே கொண்டாட்டத்தை உணர முடியும். இசையையும் பாடலையும் மட்டுமே கேட்டு கேட்டு பழகிய காது என் மக்களுடைய காது. ஒரு நாளும் அழுகையும் புலம்பலும் அவர்களுக்கு என்னவென்றே தெரியாது. யார் என்ன சொல்வது, எனக்கே தெரியும் என்னுடைய சாவிற்கு காரணம் நான் செய்த தவறு. யாராவது சொல்ல முடியுமா என்னுடைய கோபமும் தவறு? வரலாறு முழுக்க வீழ்த்தப்பட்டால் அவன் வீரன் கிடையாது, அப்படித்தானே? இனி 3 உலகத்திலும் என்னால் வெல்லப்படுவதற்கு எவனுமே கிடையாது என்று 20 கைகளையும் சும்மா வைத்திருப்பது எப்பேற்பட்ட கொடுமை. ஒட்டுமொத்த காப்பியமும் ராவணனை அரக்கனாக பார்த்தது, ஆனால் ராமனை நாயகனாக பார்த்தது, கடவுளாக பார்த்தது. ஆனால் இந்த அரக்கன் மட்டும்தான், அவன் கடவுள் மட்டும் கிடையாது, அதைவிட பலபடி மேலானவன் என்று வேத முதற் காரணன் என்று பரம்பொருளாக பார்த்தேன். அப்படிப்பட்ட ராமன் வேதம் உள்ள வரைக்கும் இந்த உலகத்தில் பேசப்படுவான் என்றால், எதிர்த்து நின்று செத்து போன இந்த ராவணனும் உள்ள வரைக்கும் பேசப்பட்டுதான் கொண்டிருப்பான்.